வணக்கம் விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரை இப்படி இருக்க போது தான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது நல்லாயிருக்கும். இதோட வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ஸோ என்னடா அது தசாபுத்தி பலன்களை பற்றி எதுவும் சொல்லலைன்னா, இப்போ தசாபுத்தி பலன்களை நம்ம தனி வீடியோவாக போட்டுறோம். காரணம் என்னென்னா, இதுவே பெரிய வீடியோவாக மாறிடுது. ஸோ அது கொஞ்சம் சிரமமாக இருக்கின்றனால அது தனி வீடியோ வரும். ஸோ தசாபுத்தி பலன்கள் தனி வீடியோ வரும், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ கன்னிராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன். ஸோ புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து எங்கே இருக்கிறார் அப்படின்போது புதன் வந்து உங்களுக்கு ஏன்னா பிரச்சனை என்னென்னா இப்போ 12 இருக்கார். ஸோ 12 இருக்கும்போது நிறைய விரயங்களை ஏற்படுத்துறதுக்கான தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல், அங்கே போகிறது இங்கே போகிறது என்ன பண்ணுறதுனே தெரியலைங்கன்ற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் எல்லாமே வந்து ஒரு நல்ல மாற்றமாகவும் நல்ல சிறப்பான ஒரு முன்னேற்றமாக அமையறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் எல்லாமே கைகூடி வரும். கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி ராசியிலே வந்து 2ஆம் அதிபதி வந்து ராசியிலே உட்காரும்போது குடும்பத்தில் இருக்கிற எவனாச்சும் ஒருத்தன் பெஜார் பண்ணுவான், மண்டை துணுவான் அப்படின்வான். ஸோ பெங்களூரில் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம், மண்டை துணுவாப்பா அப்படிங்கிற மாதிரி எவனாச்சும் ஒருத்தங்க ஏன்னு உட்காந்து இது பண்ணுறது. ஸோ காதை வச்சு கொடையிறது, அப்படியே ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்குது, நொயின்னு அவன் பேசுறதே நமக்கு ரொம்ப கடுப்பாயிரும். ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் கொஞ்சம் குடும்பத்தில் இருந்து நம்மளை டென்ஷன் படுத்துவானுங்க. ஸோ அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. அது வந்து ஒரு வியாழக்கிழமை தான், வியாழக்கிழமைக்கு மேலே அதெல்லாம் மாறிடும். அதுவரை கொஞ்சம் பார்த்துட்டுங்க. அது 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் 10 இருக்குது. ஸோ அப்போ வந்து எதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, மாமியார் வீட்டில் போய் சாப்பாடு சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 3 8ஆம் அதிபதி இந்த இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் உஷாராகணும். புதிய தொழில் ஒப்பந்தங்கள்லாம் போடுறீங்க, ஒரு கையெழுத்து போடுறோம், ஒரு அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறோன்னா அதெல்லாம் கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து ஒரு ஏடா கூட இருக்குது, உள்ள ஒரு உக்கு வச்சுருக்காங்கப்பா, ஒரு ஆப்பு உள்ளுக்குள்ளே தெரியாமல் இருக்குது அதுன்றதை பார்த்துக்கணும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. 4ஆம் அதிபதியான குரு, ஸோ 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து 9ல் செவ்வாயோட சாத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஏன்னா வந்து 8ஆம் அதிபதி சாத்தில் போகும்போது தாயார் மற்றும் மனைவி சார்ந்த விஷயம் தேவையில்லாத ஒரு டென்ஷன் வந்து ஓடின்னு இருக்கும். இதுக்கு நடுவில் மாமியாரும் உள்ளே சேர்ந்துடும். ஸோ அதனால் வந்து இந்த மும்முனை போராட்டத்தில் வந்து எப்படி வெளில வர்றதுங்கிறது வந்து கொஞ்சம் உஷாராக பார்த்துக்குங்க. சரி, ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் ஜெயம் ரவிக்கு கால் பண்ணி கேளுங்க. இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தால் எப்படி எஸ்கேப் ஆகுது. ஏன்னா இந்த மனுஷன் இப்போ தான் எஸ்கேப்பை ஓடிட்டுருக்காரு. அப்படி சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், பாவம் அவருடைய பர்சனல் லைஃப் நமக்கு தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும், கொஞ்சம் உஷாராக இருக்கும். ஏன்னா அந்த சாரம் 8ஆம் அதிபதி சாரில் இருக்கும். டே டு டே லைஃப்பில் வந்து இவங்களும் நம்ம மண்டை துணுவாங்க, அவங்களும் மண்டையை போட்டு காய்ச்சுவாங்கன்றதான் உண்மையான விஷயம். கொஞ்சம் கவனமாக இருங்க. இதுக்கு நடுவில் மாமியார் வந்து கொஞ்சம் கேம் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. 5ஆம் அதிபதி 6ல், ஸோ 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு, புரியும், சம்மந்தம் எல்லாமே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் தேதி 6ல் இருக்கும்போது வேலை பலு ஜாஸ்தி இருக்கும். ஐயோ என்னடா பெண்டு கேட்டானுங்கப்பான்ற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ கொஞ்சம் வேலை விஷயங்கள்லாம் கொஞ்சம் டென்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். நான் பேஜார் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும். என்ன பண்ணுறது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், வேறு வழி கிடையாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதி முதலே சொன்ன மாதிரி கணவன் மனைவியும் கொஞ்சம் பேஜார் பண்ணுவாங்க. கொஞ்சம் இந்த செவ்வாய் சாரத்துலேருந்து போகிற மாதிரி டே டு டே லைஃப்பில் வந்து நமக்கு டென்ஷனும் ஒரு எமோஷனும் இருக்கும். கொஞ்சம் உஷாராக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 10ல் இருக்கும்போதே சொன்ன மாதிரி தொழில் ரீதியான விஷயங்கள் கவனமாக இருக்கணும். ஏதாவது புது அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட்லாம் சைன் பண்ணும்போது கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் வக்கரமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுப்பாக இருப்பாங்க. என்னடா இல்லைன்னு இருக்கிறான மாதிரி ஒரு டென்ஷனை ஏற்படுத்தும். அதே மாதிரி உங்களுக்கு 11ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கும். இருந்தாலும் இந்த வியாழன், அந்த வெள்ளி சனி கிழமைகளில் கொஞ்சம் உஷாராக இருக்கும். அந்த சந்திராஷ்டம டைமில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்குது நல்லது. சந்திராஷ்டமனா அதுக்குன்னு வேலை வெட்டிலாம் போகாமல் இருக்கணும்னு சொல்லலை, வேலை வெட்டிக்கெலாம் போங்க. பட் என்னென்னா ஒரு உப்பு கரைசல், உப்பு சர்க்கரை போட்டு தண்ணியில் குளிக்கி வயிற்றில் கொஞ்சம் குடிச்சிட்டு போனீங்கன்னா அந்த வயிற்றில் அந்த தண்ணி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சந்திராஷ்டமம் ஓரளவுக்கு வந்து இன்னும் உங்களை எஃபெக்ட் பண்ணாது. இதுதான் அது. ஸோ நல்ல விஷயம், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும். ஒரு பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள், கண்டிப்பாக அடுத்த தடவை போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. என்னடா அது தசாபுத்தி பழங்கள் போடலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தசாபுத்தி பலன்கள் கண்டிப்பாக வந்து தனி வீடியோவாக போகிறோம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நல்ல விஷயம் மாற்றங்கள் இருக்குங்க. பிரார்த்தனை அவசியம், பிரார்த்தனை பண்ணுங்கள், சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 3 விஷயங்க. ஸோ வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்து மேஜராக பாதிக்கிற ஒரு 3 விஷயங்கள், அதுலேருந்து நம்ம எப்படி வர்றது அப்படிங்கிறது தான். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ ஒரு ட்ராப்பில் வந்து மாட்டின மாதிரி இருக்கும். நம்ம எதுவும் பண்ணலைங்க, ஆனால் எங்கே போனாலும் நம்மளை இப்போ சுற்றி அடிக்கிறாங்கன்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம மூதாதையர்கள், நம்ம முன்னோருடைய ஒரு சில பிரச்சனைகள் நம்மளை பாதிக்குது. இதிலேருந்து வெளியில் வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா திதி.
ஸோ நீங்கள் ஒரு திதியில் பிறந்திருப்பீங்க, அந்த திதி சூனியம்ங்கிற ராசிகள் இருக்கும். ஸோ அதில் வந்து மாட்டிகிட்டு இருக்கும் சில கிரகங்கள். ஸோ அதுக்கான தெய்வங்கள் இல்லை அதுக்கான அந்த திதிக்கான ஒரு மந்திர உச்சாடனங்கள் இருக்கும். நீங்கள் அது சும்மா யூடியூப்பில் போனீங்கன்னா நிறைய இருக்கும். ஸோ கோயில்களுக்கு போயிட்டு வரதோ இல்லை அந்த பர்டிகுலர் இறைவனை வணங்குறதுனால நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த மூதாதையருடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சு நீங்கள் வந்து அந்த பூர்வீக கர்மாலேருந்து வெளில வரங்க. இது வந்து நீங்கள் செய்யலை, பட் உங்களுக்கு வந்து ஏதோ போகிற இடங்கள்லாம் ஒரு ட்ராப் வந்து இடிக்கிற மாதிரியே இருக்கும். எவனோ செஞ்சுட்டாங்க முடியலைங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அது திதிக்கான விஷயங்கள். ஸோ உங்கள் திதி என்ன திதியோ அதுக்கான வழிபாடு பண்ணும்போது அந்த பூர்வீக கர்மாங்கிறது கண்டிப்பாக விலகுங்க. அதுக்கு அடுத்தது நடைமுறையில் இப்போ டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப சங்கடமாக இருக்குங்க, இன்றைக்கி என்ன பண்ணுவேனே தெரியல, டெய்லி ஒரே பிரச்சனையாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்க வந்து நட்சத்திரம். ஸோ நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ ஸோ அந்த நட்சத்திரத்துக்கான தெய்வங்களை வணங்குவதோ உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை அந்த நட்சத்திரம் வர நாளைக்கு வணங்குறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி அந்த நட்சத்திரத்துக்கான ஒரு கர்மா நட்சத்திரம்னு ஒன்று வரும், கர்ம கிரகம்னு ஒன்று வரும். அது சம்மந்தமான பொருட்கள் வாங்கி கொடுக்குறது. ஸோ பொருட்கள்னால் கர்ம நட்சத்திரங்கிறது நீங்கள் யூடியூப்பில் போனால் நிறைய கிடைக்கும். ஸோ அது உங்கள் நட்சத்திரத்துக்கு என்ன கர்ம, உதாரணம் சொல்ல போனால் இந்த கேட்டை நட்சத்திரம்னு வச்சுப்போமே, கேட்டை நட்சத்திரத்துக்கு வந்து சந்திரன் வந்து வரும். ஸோ அப்போ உணவு வாங்கி கொடுக்குறது. ஸோ ஏதோ ஒரு உணவு வாங்கி கொடுக்குறது. திருவோணம்னா சுக்கிரன் வரும். சுக்கிரன் வந்து ஏதாச்சும் வந்து பெண்கள் சம்மந்தமான விஷயங்கள், பெண்களுக்கு வந்து ஏதாச்சும் நல்லது பண்ணுறது, ஒரு பெண்களுக்கு வந்து சேலை எடுத்து கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் நட்சத்திரம் வர அன்னைக்கு பண்ணும்போது உங்களுக்கு அன்றைய அந்த டே டு டே லைஃப்பில் இருக்கிற தினமும் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனையிலேருந்து இது வந்து வெளியில் கொண்டு வரும். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். நாளைக்கு என் பேரன் பேரன் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும், எனக்கு நாளைக்கு வந்து ரொம்ப சிறப்பாக அமையணும், நான் ரொம்ப சூப்பராக இருக்கணும்னா நீங்கள் பிறந்த கிழமை. ஸோ நீங்கள் பிறந்த கிழமை அன்றைக்கி இறை வழிபாடு. ஸோ அந்த கிழமைக்கான தெய்வம். ஸோ சனினா குலதெய்வத்தை வச்சுக்கலாம். ஸோ உங்கள் குலதெய்வத்தை பிடிக்கிறது. சாமி எனக்கு குலதெய்வமே தெரியாது அப்படின்னீங்கன்னா ஐயப்பன். ஸோ ஹரிஹர சுதன் ஐயப்பன். குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு வந்து ஹரிஹர சுதன் ஐயப்பன்னா குலதெய்வமாக வச்சுக்கிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணும்போது ஸோ அது வந்து வேறு ஒரு லெவலில் வந்து உங்களை கண்டிப்பாக கொண்டு போவாங்க. ஸோ அது வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள், அதோடய எஃபெக்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ சப்போஸ் வந்து வெள்ளிக்கிழமையில் வருதுன்னு வச்சுங்களேன். வெள்ளிக்கிழமைங்கிறது யார்? மகாலட்சுமி, சுக்கரனுடைய தினம். ஸோ சுக்கரனுக்கான தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது. ஸோ வெள்ளிக்கிழமை போய்ட்டு இந்த மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுறது, இந்த பெண் தெய்வங்களை வழிபாடும்போது கண்டிப்பாக அந்த எஃபெக்டை கண்டிப்பாக கொடுத்துருங்க. இப்போ புதன் போது பெருமாளை குறிக்கும். ஸோ பெருமாள் கோயிலுக்கு புதன்கிழமையில் நீங்கள் பிறந்தவர்களாக இருந்தால் புதன்கிழமையில் வந்து பெருமாளை போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த கிழமைகள் நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு அது பண்ணிட்டுருந்தீங்கன்னா உங்களது சந்ததிகள், ஸோ ஃப்யூச்சரில் இருக்கிற சந்ததிகள்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த 3 விஷயம் நீங்கள் வந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த 3 விஷயத்தை வந்து தவிர்த்து எல்லாமே வந்து ஃப்ரீயாக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் கர்ணம்னு ஒன்று இருக்குது. ஸோ கர்ணநாதன்ற ஒரு விஷயம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். ஸோ அந்த தெய்வத்தை மனதார உள்ள வழிபாடு பண்ணிங்கன்னா அது சேஃப்டி மெஷர். ஸோ உங்களுக்கு டோட்டலாக வந்து ஒரு சேஃப்டி பண்ணி வைக்கும். ஸோ இந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து இவ்வளோ ரகசியங்கள் இருக்குது. முக்கியமாக வந்து இதை வந்து நாங்கள் எப்படி இன்னும் வேறு மாதிரி பார்க்குறதா இருந்தால் ஒரு பிரசன்னம் பார்க்குறோம் வச்சுப்போமே, ஒருத்தருக்கு ஜாதகம் இல்லைன்னா நம்ம பிரசன்னம் பார்ப்போம். ஸோ அந்த பிரசன்னம் பார்க்கும்பொழுது இவன் முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கிறத வந்து திதியை வச்சும், ஸோ இவன் நடைமுறையில் எப்படி இருக்காங்கிறத நட்சத்திரத்தை வச்சும், ஃப்யூச்சரில் வந்து எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத கிழமையை வச்சும் வந்து தீர்மானம் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸோ நீங்கள் இந்த வழிபாடை வந்து இப்படியே பண்ணிங்கனாலே ரொம்ப அற்புதமான இந்த 4 விஷயத்தை பண்ணிங்கனாலே போதும், அற்புதமான பலன்கள். ஸோ வேலையில் வந்து வேறு லெவலில் வந்து உங்கள் லைஃப் மாற ஆரம்பிக்கும். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், சிறப்பான பலன்கள் உங்களுக்காக காத்துக்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.